அன்பார்ந்த தேனி நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, நான் உங்களில் ஒருவன், உங்களுக்கானவன். காவிரி கரையில் பிறந்த என்னை இந்த வைகை மண்ணைச் சேர்ந்த மக்கள் வாரி எடுத்து மகிழ்வதும் கொண்டாடுவதும் நான் செய்த புண்ணியமாகவே கருதுகிறேன். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு உங்கள் வீட்டு பிள்ளையாக, சகோதரனாக, நண்பனாக கருதி அருவியைப் போல் என் மீது அன்பை அள்ளி கொட்டும் எனது அருமை தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு காலமெல்லாம் நான் நன்றி கடன் பட்டவனாவேன். வானத்தை நோக்கி எரியும் எந்த ஒரு பொருளும் புவியீர்ப்பு விசையின் காரணமாக பூமியை நோக்கி திரும்பி வருவது போல உங்களின் மீது நான் கொண்டிருக்கும் அன்பு கலந்த ஈர்ப்பால் மீண்டும் என் சொந்தங்களை தேடி வந்திருக்கின்றேன். தேனி மண்ணில் விளையும் செங்கரும்பு எப்படி திகட்டாத தித்திப்பை தரக்கூடியதோ அதுபோலவே இங்கு வாழும் மக்களும் அளவில்லாமல் அள்ளி கொடுக்கும் அன்பை என்றென்றும் நினைவில் வைத்திருப்பேன். தேனியையும் வைகையையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல உங்களிடமிருந்து என்னை பிரிக்க முடியாது என சொல்லும் அளவிற்கு யாருக்கும் வாய்க்காத பந்தம் எனக்கு கிடைத்திருக்கிறது. என் மீது நீங்கள் காட்டும் அன்பை கண்டு எதிரிகளும் துரோகிகளும் அதிசயித்து கிடக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அன்பு, அறிவு, துணிவு, ஆளுமை என்பதற்கு ஒற்றை இலக்கணமாக திகழ்ந்தவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள். மக்கள் நலனில் அக்கறை கொண்ட ஓர் அரசியல் ஆளுமை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்த இதய தெய்வம் அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட அந்த கட்சி இன்று துரோகிகளின் கையில் சிக்கி கிடக்கிறது. எந்த லட்சியத்தை முன்னிறுத்தி நம் இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டதோ அந்த இலக்கை எட்டும் வரையில் ஓய மாட்டோம் என்ற முழக்கத்துடன் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். நேர்மையான பாதையில் துடிப்பான தொண்டர்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் நம்மை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இயற்கை வள பாதுகாப்பு, சமூக நீதி, பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கான எண்ணற்ற கொள்கைகளை கொண்டிருக்கும் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றிக்கான பாதையை எட்டியிருக்கிறது. அதற்கான முதல் படியாக அமைந்திருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை வலுவான கூட்டணி அமைத்து சந்திக்கின்றோம். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக பிரதமர் அரியணையில் அமர வைப்பதன் மூலம் உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவை வலிமையான நாடாக மாற்றவும் பொருளாதார ரீதியாக நம் நாடு முன்னேற வழிவகுக்கவும் உதவும் என்பதை மக்கள் அனைவரும் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். தேனி நாடாளுமன்ற தொகுதியை தமிழகத்தின் தன்னிறைவு பெற்ற தொகுதியாக மாற்றும் முனைப்பில் பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை கேட்டறிந்து தொலைநோக்கு பார்வையுடன் தயாரிக்கப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி 152 அடியாக உயர்த்தி நமது மாநில உரிமை மற்றும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மத்திய அரசின் சிறப்பு நிதியுதவி பெற்று நமது வைகை அணையில் முறையான தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ளப்படும். நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் தமிழகம் கேரளாவை இணைக்கும் வழித்தடமான தேவாரம் சாக்குளத்து மெட்ரோ ரோடு திட்டம் செயல்படுத்த எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். 84ஆம் ஆண்டில் அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட ஆண்டிப்பட்டி, தெப்பம்பட்டி, திப்பரவு அணை திட்டத்திற்கு புத்துயிர் அளிக்கப்படும். நமது எண்டப்புலி பஞ்சாயத்து பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஒவ்வால்துறை அணை கட்டி அதன் மூலம் சுமார் 3000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுவதற்கும் அப்பகுதியின் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். கண்ணகி கோட்டம் முழுமையாக தமிழ்நாட்டின் கட்டுப்பாட்டில் இருப்பதை உறுதி செய்து நவீன வசதியுடன் கூடிய சுற்றுலா தலமாக மாற்ற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தேனியில் உலகத்தரம் வாய்ந்த மத்திய பல்கலைக்கழகம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, மத்திய அரசின் கல்வி நிறுவனமான இந்திய தொழில்நுட்ப கழகம் IIT மற்றும் மத்திய அரசின் உதவியோடு சித்தா, ஆயுர்வேத கல்லூரிகள் நிறுவ முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். கேந்திரிய வித்யாலயா பள்ளியை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதோடு மத்திய அரசின் PM ஸ்ரீ மற்றும் நவோதயா பள்ளிகளையும் நமது தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு கொண்டுவர அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். உசிலம்பட்டியில் அமைந்துள்ள பசும்பன் முத்துராமலிங்க தேவர் மற்றும் மூக்கையா தேவர் ஆகியோரின் சிலைகளுக்கு அருகே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும்.
மத்திய அரசின் உதான் திட்டத்தின் மூலம் தேனியில் விமான நிலையம் அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். தென் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான திண்டுக்கல் சபரிமலை ரயில் போக்குவரத்து, சென்னை போடி வரையில் தினசரி ரயில் சேவை, மதுரை போடி வரையிலான ரயில் போக்குவரத்தை கூடலூர் வரை நீட்டிக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும். போடி முதல் மூணாறு வரையிலான சாலை போக்குவரத்தை அகலப்படுத்துதல், கண்ணகி கோயிலுக்கு முறையான சாலை வசதியை ஏற்படுத்துதல் மற்றும் உசிலம்பட்டி புறவழிச்சாலைக்கான பணிகளை உடனடியாக தொடங்கவும், தேவைப்படும் இடங்களில் 4 வழிச்சாலைகளை ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும். தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கப்படுவதோடு தொகுதி மக்கள் அனைவரும் நிலையான வருமானம் ஈட்டுவதற்கு தேவையான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். தேனி நாடாளுமன்ற தொகுதியில் நிலவும் மின் தட்டுப்பாட்டை போக்கவும், தடையற்ற மின்சாரம் வழங்கவும் தேவையான இடங்களில் துணை மின் நிலையங்கள் அமைத்து தரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். ஆண்டிப்பட்டி ஜக்கம்பட்டியில் பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கும் நெசவாளர் பூங்கா அமைக்கும் பணியை மீண்டும் தொடங்கி விரைவில் அப்பூங்கா நெசவாளர் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும். மா மற்றும் தென்னை விவசாயிகளுக்கு மானிய விலையில் உரம் வழங்கவும், திராட்சை, ஏலக்காய் உரிய விலை நிர்ணயம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும். உசிலம்பட்டி 58ஆம் கால்வாய் திட்டத்திற்கு உரிய அரசாணை பிறப்பித்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும். சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேட்டுப்பட்டி, கச்சைக்கட்டி, தெத்தூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் 1975ஆம் ஆண்டு அன்றைய ஆளுநர் பிரபுதாஸ் பட்வாரி அவர்களால் பரிந்துரையின் பேரில் 1200 ஏக்கரில் தொடங்கப்பட்ட சர்வ சேவா கூட்டுப் பண்ணையின் மூலம் 40% விவசாயிகளுக்கு மட்டுமே பட்டா வழங்கப்பட்டுள்ள நிலையில் மீதி உள்ளவர்களுக்கும் பட்டா வழங்குவதற்கு தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். வைகை அணையை கட்டுவதற்கு தங்களின் சொந்த நிலங்களை தானமாக வழங்கிய கரட்டுப்பட்டி, கோயில்பட்டி, சாவடிப்பட்டி, சக்கரைப்பட்டி உள்ளிட்ட 19 கிராமங்களைச் சேர்ந்த மக்களின் கோரிக்கையின்படி 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருந்த வைகை அணையில் மீன்பிடி உரிமத்தை பறித்து தனியாருக்கு விடப்பட்ட ஏலத்தை ரத்து செய்து மீண்டும் அந்த கிராம மக்களுக்கே மீன்பிடி உரிமம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து காவல் நிலையங்களிலும் நீண்ட காலமாக கரும்புள்ளி பட்டியலில் இருக்கும் கிராமங்களின் பெயர்கள் அப்பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்ப தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 15B மேட்டுப்பட்டியில் 6 ஆண்டுகளாக மூடியிருக்கும் அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாத்தையாறு அணை முறையாக தூர்வாரப்பட்டு பராமரிக்கப்படுவதோடு முல்லை பெரியாறு வாய்க்கால் நீரை சாத்தையாறு அணையில் தேக்கி அப்பகுதி மக்கள் விவசாய தேவைகளுக்கு பயன்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் கூட்டு குடிநீர் திட்டம், அனைத்து கிராமங்களிலும் சுத்தமான குடிநீர், பேருந்து வசதி, சாலை வசதி, கழிப்பறை வசதி மற்றும் சுகாதார வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். கிராமப்புறங்களில் சுயதொழில் தொடங்கும் பெண்களுக்கு கூட்டுறவு வங்கியின் மூலமாக வட்டியில்லா கடன் வழங்க ஏற்பாடு செய்யப்படும். மேகமலை, தும்மக்குண்டு மற்றும் வாலிப்பாறை பகுதிகளில் பூர்வ குடிகளாக வாழ்ந்து வரும் 18 கிராம மக்களை வெளியேற்ற முயற்சிக்கும் தமிழக அரசின் நடவடிக்கையை மனிதாபமான முறையில் அணுகி மத்திய அரசின் மூலம் அவர்கள் அங்கேயே வசிக்க வழிவகை செய்யப்படும். சோழவந்தான், கம்பம், கடமலை, மயிலை உள்ளிட்ட தேவைப்படும் இடங்களில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மத்திய மாநில அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வினை கிராமப்புற இளைஞர்கள் எளிதாக எதிர்கொள்ளும் வகையில் இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுவதோடு 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிநவீன வசதிகளுடன் கூடிய பொது நூலகங்கள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும். தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட விளையாட்டு வீரர்கள் மாநில, தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் சர்வதேச அளவிலான விளையாட்டு மைதானங்கள் மற்றும் பயிற்சி மையங்கள் அமைத்து தரப்படும். மேகமலை, வைகை அணை பூங்கா, சோத்துப்பாறை, மஞ்சளாறு, கும்பக்கரை, தேக்கடி, சின்ன சுருளி ஆகிய இடங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி
சிறந்த சுற்றுலா தலங்களாக உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகம் முழுவதும் ஆளுங்கட்சி உதவியுடன் பரவியிருக்கும் போதை மருந்து வியாபாரத்தை மத்திய அரசின் உதவியுடன் அடியோடு தடுத்து நிறுத்த தனி கவனம் செலுத்தப்படும். இப்படி தேர்தல் வாக்குறுதிகள் மட்டுமல்லாமல் பிரச்சாரத்தின் போது மக்கள் வழங்கிய கோரிக்கை மனுக்கள் அனைத்தையும் பரிசீலித்து நிறைவேற்றப்படும் என தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு உறுதியான உத்தரவாதத்தை நேரத்தில் தருகிறேன். நம் ஒவ்வொருவரின் வாக்கும் நமது தொகுதியின் வளர்ச்சி மற்றும் எதிர்கால தலைமுறையினருக்கு அளிக்கக்கூடிய பாதுகாப்பு என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். உங்களிடமே சுரண்டி இறுதிக்கட்ட அன்பளிப்பு என்ற பெயரில் உங்களிடமே சுரண்டி இறுதிக்கட்ட அன்பளிப்பு என்ற பெயரில் உங்களுக்கே 300, 500 என கொடுக்க முயற்சிக்கும் சூழ்ச்சியை ஆளும் கட்சியினரும் ஆண்ட கட்சியினரும் முன்னெடுத்து செய்து வருகிறார்கள். அவற்றுக்கு இடமளித்து ஏமாற வேண்டாம் என தேனி நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். தேனி நாடாளுமன்ற தொகுதியின் வாக்காளர்களை வெறும் வாக்குகளாகவே பார்க்கும் எதிர்க்கட்சியினர் மத்தியில் இந்த தொகுதியின் வளர்ச்சியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு உங்கள் முன் இருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளையான எனக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். குக்கர் சின்னத்திற்கு நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் நம் எதிரிகளையும் துரோகிகளையும் ஒரு சேர வீழ்த்தும் ஆயுதங்களாக இருக்கட்டும். இரவு பகல் பாராமல் இறுதிக்கட்ட தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிலையிலான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு இருப்பேன், உங்களுக்காகவே உழைப்பேன். வாக்களிப்பேன் குக்கர் சின்னத்திற்கு. நன்றி. எதுக்கு சொன்னா அன்னைக்கு மற்ற கட்சிகள் எப்படியோ நான் உங்களுக்கு தெரியும். 99 இந்த தொகுதியில் ஒரு 25 ஆண்டுகள் பிணைப்பு உள்ளவர். 99 அம்மா எனக்கு என்ன தேர்தலில் அவங்க பேசினப்ப உங்கள் வீட்டு பிள்ளையாக பணியாற்றுறேன்னு சொல்லி தான் என்னை அறிமுகப்படுத்தினாங்க. எனக்கும் இந்த பகுதிக்கு சம்பந்தம் இல்லாதவன். நான் அம்மா கூட அரசியலில் கூட இருந்தவனாக தொட்டு அம்மா 89 போடியில் இங்கே போட்டிட்டப்ப வந்தவன் தான். 99 அப்ப இருந்த அரசியல் சூழ்நிலையில திரு சேடப்பட்டி முத்தையா அவர்களை நிறுத்த வேண்டாம் முடிவு எடுத்தப்ப அம்மாவா கொண்டாந்து என்ன அரசியல்ல பெரிய குளத்தில் நிறுத்தினாங்க. அப்போ கூட நமது கம்ப செல்வேந்திரன் காமெடியா சொல்வார், அவருக்கு போடியில் இறக்கி விட்டீங்களா தேனிக்கு வழி தெரியாது, நான் உங்கள் ஊருக்காரன், இந்த மண்ணில் மைந்தெல்லாம். பட் மக்கள் அதையெல்லாம் தாண்டி அன்றைக்கு என்னை வெற்றி பெற செய்தீர்கள். அன்றிலிருந்து நான் ஒரு 10-11 ஆண்டு, இன்னும் சொல்ல போனா 2004 தமிழ்நாடு முழுவதும் எங்க கூட்டணி பெரிய பின்தங்கி இருந்தாலும் இங்க ஒரு 20-21 ஓட்டுல தான் நான் தோல்வியை சந்திச்சேன். அதுக்கு அடுத்தது ஒரே மாசத்துல அம்மா என்ன ராஜ்யசபாவில் மெம்பராக்கி இங்க தான் அனுப்பி வச்சாங்க. கிட்டத்தட்ட 2010 ஜூன் வரைக்கும் ஒரு 11 வருடம் நான் இந்த பகுதியிலேயே எல்லோரையும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு, உங்களுக்கு தெரியும், நான் ஒவ்வொருவரையும் உறவினராக சொந்த பந்தமாக நினைத்து பழகி இந்த தொகுதிங்கிறது எனக்கு ஒரு பெரிய பிணைப்பை ஏற்படுத்தியது அரசியல் எல்லாம் தாண்டி. அதனாலதான் மறுபடியும் இங்க வரப்ப அந்த மக்கள்கிட்டையும் ஒவ்வொருவரோட வீட்லயும் நான் இருக்கேங்கிறத உணர முடிஞ்சது. அதே உணர்வோட தான் நான் அரசியல் எல்லாம் தாண்டி இங்க செயல்படுறேன். என்னால கொடுக்க முடியாம இல்லை, உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் எம்பியா இருந்தப்ப எத்தனையோ பேர் படிப்பு உதவிக்காக என்னிடம் கேட்டப்ப அவங்களுக்கு நான் சொல்லி காமிக்கல, சொல்ல வேண்டிய கட்டாயம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எங்க பொண்ணை படிக்க வைக்க முடியல, பையனை படிக்க வைக்க முடியலன்னு வரப்ப கல்லூரி படிப்பு, ஸ்கூல் படிப்புக்கு எல்லாம் நான் பல பேருக்கு உதவி செய்திருக்கேன். இன்னும் சொல்ல போனா முதலமைச்சராக இருந்த அம்மாட்ட சொல்லி முதல்வர் கோட்டாலேயே மெடிக்கல் சீட்டு, அண்ணா யூனிவர்சிட்டி முதற்கொண்டு இன்ஜினியரிங் சீட்ல எல்லாம் நான் கொடுக்கறதுக்கு தான் அம்மா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அது ஆண்டிப்பட்டி மாத்திரம் இல்லை, நம்ம தேனி மாவட்டம், மதுரை ரீஜன்ல இருந்து. இன்னும் சொல்ல போனா இப்ப நான் போறப்ப நேற்று ஆதிப்பட்டியை தாண்டி போடி இதுக்கு போனப்ப அடுத்த ஊர் இருக்க பெரிய ஊர் பூதிபுரத்தில் போனப்ப 2 பொண்ணுங்க வண்டியை மறைச்சாங்க. சிஸ்டர்ஸ் ஒரே மாதிரி இருந்தாங்க. என்கிட்ட ஒரு மனு கொடுத்தாங்க, வாங்கி படிச்சு பாக்குறேன். சார், எனக்கு நாடார் கல்லூரியில் அட்மிஷன் கிடைச்சிச்சு, எங்க அப்பா அவளை படிக்க வைக்க முடியாது, அவர் தினக்கூலி, எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, என்ன படிக்க வைக்கணும். நான் எங்க ஒன்றிய செயலாளர் கூப்பிட்டு அதுங்க அதே உணர்வோடு இருக்காங்க. இது நான் இப்ப சொல்றதுக்கு காரணம் ஏதோ சொல்லி காண்பதற்கான காரணம் அடுத்தது வரேன்.
அவங்க எங்கள் ஒன்றிய செயலாளர் அங்கே இருக்கார்ல, அவர்கிட்ட கொடுத்து எப்போ காலேஜில் பேசி எப்போ ஃபீஸோ கட்ட சொல்லுது. எலெக்ஷன் 19 வரைக்கும் தான் கட்டக்கூடாது, 20 கட்டினா கூட தப்பு இல்லை, தனிநபர் உதவி ஓட்டுக்கானது கிடையாது. நீங்கள் கேட்டு அடுத்தது எப்போ மே ஜூனில் வரப்போ கட்டிடணும், என்கிட்ட வந்து பணம் வாங்கிக்கணும். ஒன்றிய செயலாளர்கிட்ட கொடுத்தேன். ஏன்னா கோயில்களுக்கு மற்ற இது கேட்கறது நான் வந்து எடுத்துட்டு வந்துடுவேன், தேர்தல் முடிஞ்சது செய்கிறேன் அப்படின்ட்டுருவேன். இது ஒரு பொண்ணோட படிப்பு என்னை வந்து ரோட்டில் மறைச்சி கேட்குறப்ப நான் அதை வந்து அவர்கிட்ட கொடுத்து என்னன்னு ஸ்டடி பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க. அவங்க மே மாசமோ ஜூன் மாசமோ நாடார் காலேஜில் நான் பேசி அந்த பொண்ணுக்கு மறுபடியும் அட்மிஷன் கொடுக்க சொல்றேன்னு சொன்னேன். இது வந்து அரசியலெல்லாம் தாண்டி இந்த ஊரோட எனக்கு ஏற்பட்ட பிணைப்பு. அம்மா அவர்கள் எனக்கு ஒரு சர்வீஸ் பண்ண வாய்ப்பு கொடுத்தாங்க, செஞ்சோம். நான் போய் ஓட்டுக்கு மற்றவங்க மாதிரி பணத்தை கொடுத்து என் சொந்த பந்தங்களாக நினைக்கிறவங்களுக்கு 300 500 1000 கொடுத்து ஓட்டு வாங்குவது எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. நான் 99 நின்னப்பையும் தெரியும், 2004 நின்னப்பையும் உங்களுக்கு தெரியும். நான் அது மாதிரி செயல் செஞ்சல. ஆண்டிப்பட்டியில கூட இவங்க டோக்கன் கொடுத்தவங்க வேற, அதையும் தடுத்து நிறுத்தினேன். ஆண்டிப்பட்டியில எல்லாரும் ஒர்க் பண்ணேன். கடைசி நேரத்தில் அவங்க 6000 10,000 கொடுத்தவங்க எல்லாம் பதறிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோம், இவ்வளவு நல்லா இருக்காங்க பப்ளிக். நான் சொன்னேன் அதெல்லாம் வேணாங்க. வெற்றி எனக்கு சொன்னார், ஏன்னா இந்த தொழிலெல்லாம் அது பணம்லாம் வேலை செய்யாது, உங்க மேல அவ்வளவு ஈர்ப்பா இருக்காங்க, உங்க தேடி மாதிரி இருக்காங்கன்னு சொன்னார். அதுதான் உண்மை. ஏன்னா கொஞ்சம் மார்ஜினை குறைச்சிச்சு. நேற்று நான் வந்து ஒரு ஊர்ல தாய்மார்கள்ட்ட எல்லாம் சொல்றப்பே சொன்னேன், அந்த 300 500 1000 உங்களை வந்து விலை பேசுவது எனக்கு வருத்தம். என் சொந்த பந்தத்தை இப்படி பேசுறாங்க, நீங்க பாத்துங்க. அது எல்லாம் உங்கள்கிட்ட சுரண்ட படம். நல்ல ஊர்ல எதனா பேசுறேன். ஆண்டிப்பட்டியில ஆர்கே நகர்ல ஒரு மீனவ தாய் சொன்னேன், எங்கள்கிட்ட கொள்ளையடிச்சு எங்க சுருக்கு பையில இருந்து எடுத்து எங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னு. அது மாதிரி அது என்னன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதற்காக வாக்களிக்க மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா மீண்டும் நான் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இங்க இருந்தது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நான் போகும்போதும் அவங்க சொல்றது இந்த முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், 2004 நாங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காது, அவங்க அதை ஃபீல் பண்றாங்க. நான் அதை எக்ஸாஜரேட் பண்ணல. அதனால போகும் இடங்கிறதா எப்படி ஆர்கே நகர்ல அவங்க கடைசி நாள் அவங்க எல்லா வீடுகளுக்கும் பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் போனப்ப கூட எல்லா நிர்வாகிகளும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. செந்தவிலன் அங்க இருந்த பகுதிக்கு போனப்ப, ஆனா இப்பதான் அந்த முன்னாள் அமைச்சருங்க பணம் கொடுத்துட்டு போறாரு, ஆனா அவங்க எல்லாம் ஆரத்தி எடுக்க தட்டோட உங்கள்கிட்ட வர்றாங்க, இங்கெல்லாம் ஒன்னாகாது. அவர் சென்னையை சேர்ந்தவர், சரி. அதே மாதிரி இங்க நான் இந்த ஊரை சேர்ந்தவன், இந்த ஊரை பிறக்கலைனாலும் அந்த மக்கள் நேற்று வந்து என்ன பார்த்தப்பையும், நேற்று இரவு கூட நான் போடி ஒன்றியத்தில் போனப்ப இந்த பணங்காசெல்லாம் ஏதோ ஒரு ஏழையா பாழையா உள்ளவங்க ஏதோ வாங்கிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் வாக்குகள் குறையலாமே தவிர எனது வெற்றியை எதிரிகளால் ஒன்று செய்ய முடியாது. ஆனா இது ஒரு தப்பான முன்னுதாரணம். இதை நான் என்னைக்கு செய்ய மாட்டேன். இன்னைக்கு இல்ல, இது வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி ஒரு அரசியல்வாதி எப்படி, ஏன்னா இதே மாதிரி தவறுகள் நடக்கிறப்பதான் நாளைக்கு ஊழல்கள் காரணமாகுது. அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அதாவது 200 ஏக்கர் 300 ஏக்கர் ஒரு விமான நிலையம் அமைக்கணும்னா தேவைப்படும். இப்ப 80 கிலோமீட்டர்ல மதுரையில் விமான நிலையம் இருக்கு. தேனியில அது சாத்தியமா? அது மாதிரி தொழிற்சாலைகள் இல்லாத ஏரியா விவசாய பூமி உள்ள அல்ல. அதாவது விமான நிலையம் வந்து இங்க நிறைய தொழில் வளர்றப்ப அதுவும் அதுல வந்து ஒரு அம்சம். இப்ப ட்ரெயின் எல்லா இடத்துக்கும் கேட்கறாங்க, ட்ரெயின் போக்குவரத்து எதுக்கு கேட்கறாங்க? இங்க நிறைய ஹார்டிகல்ச்சர், ஏலக்காய் மற்ற மலையில் விளையிற பொருள்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் வேற இடங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ட்ரெயின் இருந்தா, குட்ஸ் ட்ரெயின் இருந்துச்சுன்னா அது அதோடைய இது அவங்களுக்கு செலவு கம்மியாகும். இன்னொன்று விமான நிலையம் வந்து அமைக்கிறதுக்கு நான் சொல்றது உதான் விமான நிலையம், சிறு விமான நிலையம், அந்த வாயுதூத் மாதிரி ஃபிளைட்டு, சிறு விமானங்கள் வந்து இறங்குறதுக்கு, சென்னையிலேருந்து தேனிக்கு வர்றதுக்கு, பெங்களூர்லேருந்து வர்றதுக்கு இங்கே நிறைய எக்ஸ்போர்ட் தொழில்கள்லாம் இருக்கு. அதுக்கு உதவி செய்யற மாதிரி விவசாயத்துக்கோ சுற்றுச்சூழலுக்கோ நான் சொல்றது எந்த பாதிப்பும் இல்லாமல் பொதுமக்கள் விருப்பத்திற்கு ஏற்ப இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடத்துல அது அமைக்கப்படும். எத்தனையோ அரசாங்க இடம், தரிசு இடங்கள் கிடக்கு. அதே மாதிரி இடங்களை அதில் நான் ரொம்ப கவனமா இருப்பேன். நானும் ஒரு விவசாயியோட பையன் தான். இன்னொன்று இயற்கை வந்து பாதுகாக்கணுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருப்பேன். அதனால வந்து இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லாம, சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாம, இன்னொன்று என்னுடைய தேர்தல் அறிக்கையில் பாருங்க, இயற்கை விவசாயத்தை இங்க வந்து மக்கள்கிட்ட இன்னும் ஊக்குவிக்கிற விதமாக திட்டங்களை செயல்படுத்துவேன்னு சொல்லியிருந்தேன். அது இந்த பாயிண்ட்ல இல்ல, அது மெயின் இதுல இருக்கு.
அது மாதிரி எந்த பாதிப்பும் இல்லாம தேவையான்னு கேட்கறது தேவை. ஏன்னா இந்த பகுதி பொருளாதார ரீதியாக வளரணும்னா தொழிலும் வளரணும். அதே நேரத்தில் நமது இந்த விவசாயம் பாதிக்காம, நம்மளுடைய சுற்றுச்சூழல் பாதிக்காம, நம்மளுடைய இயற்கை பாதிக்காம, இந்த மலை பிரதேசம் அதே அளவோட அதே நேரத்தில் வளர்ச்சி அடைவதற்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் மக்கள் யாரும் எதிர்க்காமல் எல்லா உள்ள திட்டங்கள் தான் அங்கே கொண்டு வரணும். இயற்கைக்கு விவசாயத்துக்கோ இயற்கைக்கோ பாதிக்கிற திட்டங்களை நான் கொண்டு தொழிற்சாலைகள் தான் சொல்லியிருக்கேன். நீங்க அது பொல்யூஷன் கிரியேட்டிங் தொழிற்சாலையா இருக்காது, அது சுற்றுச்சூழலை பாதிக்க நல்ல கேள்வி பாதிக்காத விவசாயத்துக்கு சார்ந்த தொழிலா கூட இருக்கலாம். நான் சொல்றது விவசாயம் சார்ந்த பொல்யூஷன் இல்லாத விவசாய தொழில் எத்தனையோ தொழில் இருக்கு. அதை உருவாக்கி நீ சால்வ் பண்ணி பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்குறேன். அதை நான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பெரிய வரப்பிரசாதமா 3வது முறை மோடி அவர்கள் தான் மத்திய அரசு பிரைம் மினிஸ்டர் அவராக இருக்கிறாரு. அந்த கூட்டணியில நான் அங்க வைக்கிறேன். இது தொகுதிக்கான வளர்ச்சிங்கிறப்ப அந்த திட்டங்கிறப்ப நிச்சயம் அவர் ஸ்கீம்ஸ் கொடுக்கறதுல பிரைம் மினிஸ்டர் மத்திய அரசாங்கம் தயாரா இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன் டேமும் கட்டுவேன்னு சொல்றேன். கரெக்டா? ஏன்னா வவ்வால் துறை டேம் முன்னிலிருந்து என்று சொன்னது. அது மாதிரி உங்களுக்கு தெரியாது, திப்பரவு தெப்பம்பட்டி அணைய அம்மா இருந்தப்ப மறுபடியும் அதை நாங்க எடுத்து அதை ஸ்டடி பண்ணோம். அதுக்குள்ளார 2006 அம்மாவுடைய ஆட்சி முடிஞ்சிட்டு, அதனால எங்களால் முடியல. அதே மாதிரி இங்க நிறைய திட்டங்கள் உங்களுக்கு சொல்றதுக்குன்னா இந்த மக்கள் கேட்ட திட்டங்கள் தான். நம்ம ஆண்டிப்பட்டி மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும், சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டமா இருக்கட்டும், நாங்கள் கொண்டு வந்த அது மாதிரி அடுக்கத்துக்கு சாலை எல்லாமே மக்கள் விரும்பிய திட்டம் தான். இந்த உதான் விமான நிலையங்கிறது இங்கேயும் ஒரு பிளைட் வரணும், தேவைன்னா ஒரு நாளைக்கு ஒரு பிளைட் கூட வரலாம். இப்ப தூத்துக்குடிக்கு போகுது இல்ல, அது மாதிரி எத்தனை இடம் இருக்கு. என்ன நம்ம ஊர்ல தரிசு இடம் இல்லையா? அது விமான நிலையம் வச்சு நீங்க சொல்ற மாதிரி இயற்கை வளத்துக்கோ விவசாயத்துக்கோ அது மாதிரி சுற்றுச்சூழலுக்கோ எந்த பாதிப்பும் இல்லாத தொழிற்சாலைகளும் திட்டங்களும் அமைப்போம். அதுதான் நல்லது. நீங்க கேட்டது அதை சொல்லிடுறோம். அது அவங்களுடைய கருத்து, அதை அவங்க கணிக்கிறாங்க. மக்களுடைய கருத்து கணிப்பு என்னங்கிறத ஜூன் 4 தெரிஞ்சு. தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் திமுக தேனி தொகுதியில் வெல்லும் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காங்க. அது அவருடைய ஆசை, அவர் சொல்றாரு. அது மக்கள் தானே இதெல்லாம் இறுதி எஜமானர்கள், அவங்க தீர்ப்பளிக்க போறாங்க. ஜூன் 4 சாயங்காலம் தெரிஞ்சிட போகுது உங்களுக்கு. அவர் எதிர்பார்ப்பு மக்கள் நிச்சயம் உறுதியாக அவருக்கு தோல்வியை தருவார். இதே பாத்தீங்கன்னா அந்த வசநாடு பகுதியிலையும் ராஜபாளையம் விருதுநகரை இணைக்கிறதுக்காக அந்த கிழவன் கோயில் சாலை கிழவன் கோயில் சாலை நீங்க சொல்லப்படல. இது மத்திய அரசாங்கத்தினால அந்த வனத்துறை ஆமா எனக்கே தெரியும். அங்க இந்த சாம்பல் அணி முன்ன நாங்க மல்லபுரம் மயிலாடுதுறை சாலையை கொண்டு வந்தவங்க நாங்க, உங்களுக்கு தெரியும். அம்மாட்ட சொல்லி அங்க அந்த சாம்பல் அணில்கள் பிரச்சனை இருக்குன்னு ரொம்ப ஸ்லோவா தான் பண்ணாங்க. எனக்கு இங்க உள்ளது எல்லாமே மெமரியில இருக்கு. கிழவன் கோயில் சாலையெல்லாம் எனக்கு ராஜபாளையம் அங்க இணைக்கிறது. இங்க இப்ப பாத்தீங்கன்னா அங்க போடப்பட்ட சாலைகளே இப்ப ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அம்மா இருந்தப்ப நாங்க மத்திய அரசுல நம்ம பர்மிஷன் வாங்கி வனத்துறையில போடப்பட்ட சாலைகளை இன்னைக்கு திரும்ப போட முடியாமல் 2006க்கு அப்புறம் போட முடியாமல் நானே அங்க போனெல்லாம் வாலிப்பாறை மூலக்கடை எல்லாம் தாண்டி போறப்ப ரோடே இல்லை. நான் எப்படி 99 ஓட்டு கேட்க வந்தப்ப இருந்தேனோ அது மாதிரி இருக்கு. அங்கெல்லாம் தப்பு குண்டுங்கெல்லாம் போறப்ப தும்மக்குண்டு எல்லாம் போக முடியல. அது காரணம் மெயினா காரணம் வனத்துறையோட நடவடிக்கையை நான் தவறு சொல்லல. அதே மனிதாபிமானம் அடிப்படையில அங்க வாழ்ற 10,000 பூர்வ குடிகளை அங்கிருந்து வெளியேற்றுங்கிற முயற்சியை மனிதாபிமான அடிப்படையில் அணுகி அங்க அவங்களை தங்க வைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய முடியும். அது மாதிரி இந்த கிழவன் கோயில் சாலையை நான் மறக்கல, அடுத்த கட்டமா வச்சுக்கணும். நான் சாக்குளத்துமெட்டு சாலையை நான் என்னுடைய இதுல சேர்க்கல பாருங்க. ஏன்னா அது ரொம்ப நாள் கோரிக்கை. அதுல ஃபாரஸ்ட் தான் அதுல ப்ராப்ளம். அது ஆனா அதே நேரத்தில் நம்ம நிர்வாகிகள்லாம் அங்க போன பொதுமக்களும் உங்க இதுல சொல்லுங்கன்னு தான் அன்னைக்கு நான் சொன்னேன். நான் இருக்கேன் அவங்களுக்கு. அதனால அதுவும் என் மனதில் இருக்கு. அதை படிப்படியா அதை இன்னும் ஸ்டடி பண்ணிட்டு தான் பண்ண முடியும். இல்ல அவர் அங்க போய் ஆரம்பிச்சாரு. என்னுடைய நாமினேஷனுக்கு வந்தாரு, தெரியுமில்ல உங்களுக்கு. என்னுடைய நாமினேஷனுக்கு வந்துட்டு தான் போனார். அவர் அங்க போய் ஆரம்பிச்சதே 1ஆம் தேதி தான், உங்களுக்கே தெரியும். அவர் அங்க தேர்தல் பணி ஆயிட்டு இருக்காரு. நான் அவருக்காக போயிருந்தேன்.
10ஆம் தேதி போய் அவருக்காக 3 இடத்துல பேசிட்டு வந்தேன். அந்த இரவு அவருக்காக ஒண்டி தான் போனேன். அவர்கிட்ட சொன்ன முடிஞ்சா வந்துட்டு போங்க சேர்மன், முடிஞ்சா நேரம் பறந்து வந்திருப்பார். அவர் அங்க புதிய பகுதி, பெரிய நிலப்பரப்பு, அங்க அறந்தாங்கி வரைக்கும் போக வேண்டியிருக்கு, இங்க திருச்சூலியெல்லாம் போக வேண்டியிருக்கு, நரிக்குடியெல்லாம் போக, அதனால அவரை வர முடியாது. வேற ஒன்றும் வரக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் அவர் கிடையாது. அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவங்க அணியை சேர்ந்தவர்கள்லாம் எல்லாம் எனக்கு சிறப்பா அவங்க மாவட்ட தலைமையில் நல்லா பணியாற்று. சார் அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இன்னொன்னு சொல்லலாம், அவர் எங்கேயும் அங்க ராமநாதபுரத்தை விட்டு வேற எங்கேயும் போன மாதிரி தெரியல. ஆனா அவருக்கு புதிய தொகுதி, அவர் போனதே 1ஆம் தேதி தானே போனாரு. என்னுடைய நாமினேஷனுக்கு அப்புறம் தான் முன்னாடி நாமினேஷன் பண்ணாலும் அவர் டோட்டலா அங்க போனதே என்ன நாமினேஷன் இன்னைக்கு முதல் நாள் என்ன பார்த்தாரு, அவர் ஊருக்கு போறது முன்னாடி பார்த்துட்டு போனாரு. நாமினேஷன் நீங்க வர வேணான்னு கூட சொன்னேன், ரவி ஒண்டி வரட்டுன்னு. ஆனா அவரே வந்துட்டு போனார் ஊருக்கு. அதெல்லாம் ஒண்ணு அப்படிலாம் நாங்க 2 பேரும் இதெல்லாம் தாண்டி நண்பர்கள். அதிமுக வேட்பாளர் சொல்றாரு 16 வருஷம் வனவாசம் போனதா சொல்றாரு. ஏன் தேனி மக்களுடைய கோரிக்கை தேனி பக்கம் அதிகமாக அதுதான் அன்னைக்கே அவரு எல்லா பிரதர் உங்களுக்கு நீங்க சும்மா பரபரப்புக்காக கேட்காதீங்க. நான் இது எடப்பாடி பேசுறதுக்கே பதில் நான் உங்கள்கிட்டே சொன்னேன். எங்க நான் எப்படி அம்மாவுடைய கட்டளையின்படி தான் நான் இங்க வந்தேன். உங்களுக்கு சொன்ன சில பேர் சதினால நான் இங்க வரதான் அம்மா வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள தாண்டி அவங்க எப்படி அததான் இன்னைக்கு நான் ராமரோட என்ன கம்பேர் பண்ணிக்கல. திரு அண்ணாமலை சொன்னப்ப அதுக்கு நான் மறுபடியும் என்ன கேட்டிருக்காங்க. நேற்று கூட ஒரு தொலைக்காட்சியில் பதில் சொன்னேன். தசரதருடைய கட்டளை ஏற்றுதான் ராமர் வனவாசம் போனார். தசரதருக்கு ஒன்றும் அதுல விருப்பம் கிடையாது, அவருக்கு நிர்பந்தங்க. அது மாதிரி நான் வர முடியாது, அங்க போய் நீ அங்க போவேனான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வரல. அது அவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், பழனிசாமிக்கு தெரியும். நான் இவங்க மாதிரிலாம் திருட்டுத்தனமா பண்ற ஆள் கிடையாது. அதனால அம்மா சொன்னதுனால நாங்க வரல. இங்க இந்த வழியா டிராவல் பண்றப்ப முக்கிய நிர்வாகிகளை பார்த்து போவோம். சபரிமலைக்கு போறப்ப, மற்றபடி இங்க மதுரைக்கு வந்தேன்னா பார்ப்பேன், குச்சனூர் கோயிலுக்கு வரப்ப பார்ப்பேன். மற்றபடி அரசியல் ரீதியா நான் வரல, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 2017க்கு அப்புறம் நான் தனியா இயக்க ஆரம்பிச்சதுக்கு பல முறை இங்க வந்திருக்கேன். இப்ப தேர்தலே வந்துட்டேன். உங்களுக்கே தெரியுமா நான் ஏன் வரலங்கிறது. நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமா ஊடகத்துல தானே இருக்கீங்க. அம்மாவுடைய கட்டளை ஏற்று நான் வரல. என்னோட அம்மா என்ன கட்சி விட்டு நிக்கிறது உண்மைதான். அதுக்கு அம்மா ராமர் வனவாசம் போறதுக்கு தசரத எந்த நிர்பந்தத்துல அவருக்கு அந்த கட்டளை இட்டாரு, அது மாதிரி அம்மா எனக்கு எதுக்காக கட்டளை இட்டாருன்னு எனக்கு தெரியும். அதை நம்ம வெளியில சொல்லிக்க வேணாம். நான் ஓப்பனா தானே சொல்றேன், 17 வருஷம் வரல. அதுதான் கேள்வி பதில் அன்னைக்கே சொன்னேன். உங்கள்கிட்ட தான் சொன்னேன், நீங்க தான் உங்க தொலைக்காட்சியில காமிக்கல, நான் அதை கவனிச்ச போடுறீங்களா. அதாவது அம்மாவுடைய கட்டளை ஏற்று தான் நான் இங்க வந்தேன். அம்மா என்ன வர வேணான்னு ஏன் வர வேணான்னு சொன்னாங்கன்னா அதை ஓப்பனா சொல்ல முடியாது, அதுக்கான காரணத்தை நான் சொல்ல முடியாது, அவ்வளவுதான். சார் தேனி மாவட்டம் விவசாய மாவட்டம், இது அடுத்து நீங்க எம்பியா வர்றப்போ இதை பாதுகாக்கப்பட்ட அந்த தொழிற்சாலை எல்லாமே விவசாயத்துக்கு பாதிப்பு சொல்றேன். ஆனா பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு தேனி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த 4 தொழிற்சாலைகளுக்கு உருவாக்கப்பட்ட பின்பு நிறைய விவசாய நிலங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு அந்த பூராமே கான்கிரீட் நிலங்களா மாறிக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா இல்லங்க, இது நீங்க சாலை இங்க இருந்து எல்லாம் சபரிமலைக்கு போறப்ப வருஷத்துல எத்தனை லட்சக்கணக்கான பேர் நம்ம ஊரை தாண்டி தான் போறாங்க. நானே முன்ன பெரிய குளத்துல குடியிருந்தேன். பெரிய குளம் வழியா எவ்வளவு வண்டி போகும், டிராபிக் எல்லாம் கஷ்டமா இருக்கும். இப்ப மக்களுக்கு லோக்கல்ல பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு, வர்றவங்களுக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு பைபாஸ் போட்டிருக்காங்க. இல்ல நீங்க வேற சில மக்கள் தொகை அதிகமாகுது. நான் இப்ப எம்பியா இருந்தப்ப 99 2004 இருந்த மக்கள் தொகை என்ன, இன்றைக்கு மக்கள் தொகை என்ன. இன்றைக்கு நீங்க சாலைகள் அகலப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறப்ப நம்ம பண்ணிதான் ஆகணும். நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, பழைய ரோடு வச்சா இங்கிருந்து நம்ம தேனி டு பெரியகுளம் போறதுக்கு இந்த காலகட்டத்தில் இவ்வளவு வெஹிக்கிள் இவ்வளவு டிரான்ஸ்போர்ட் இருக்கிறப்ப 1.5 மணி நேரம் ஆகிவிடும். அது மக்கள் அந்த நிலத்து ஓனர்கள் தங்க தொழில் வளர்ச்சிக்காக ஒரு ஜனத்தொகை பெருக்கிறப்ப இதெல்லாம் இயற்கையா வீடுகள் இப்ப ஊருக்குலாம் வீடுகள் இப்ப தேனி டு பெரியகுளம் கொஞ்ச நாள்ல இணைஞ்சிட போகுது. அது மக்கள் தொகை அதிகமாகிறப்ப எல்லாம் வீடு கட்டுறாங்க இல்ல, வீடுகளும் வருது, கடைகளும் வருது. அது பிரைவேட் பீப்புள் கட்டக்கூடாதுன்னு சொல்றீங்களா நீங்க? அரசாங்க கட்டடங்கள் கிடையாது. இது உங்க கேள்வி எனக்கு புரியல. அண்ணாமலை சார் பரப்புரைக்கு வந்தபோது அதிமுக வேட்பாளர்கள் எல்லாம் கான்ட்ராக்டர்கள்,
அப்படி பார்த்தா போட்டுக்காரு வெளிப்பு நம்ம தேனி அதிமுக வேட்பாளர் நீங்க நாராயணசாமி எங்க கட்சியில பழைய இருந்த பிரமுகர் அவர். நான் இருந்தப்பெல்லாம் சென்னையில தொழில இருந்தாரு. அவர் இப்ப 30 கேண்டிடேட் போட்டா 30 பேர் சொல்றாரு. அவர் ஒரு தொழில இருந்தவர். இப்ப இங்க நிறைய பேர் இப்ப இங்க அரசியல்ல கட்சி பணியில இருந்து கட்சி பணி ஆற்றுறவங்க இருப்பாங்க. கரெக்டா? நீங்க உங்க ஒன்றிய செயலாளரோ நகர செயலாளரோ மாவட்ட செயலாளரோ ஏதாவது பொறுப்புல இருந்து கட்சி பணி ஆற்றுறவங்க இருப்பாங்க. இதுதான் உண்மை. அவர் என்னவா இருந்தாரு, இப்ப என்ன பதவியில இருந்தாரு, என்ன பணியாற்றினாருன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இது தேவையில்லாத கேள்விகள்லாம் தவிர்க்கலாம். அதாவது பெரும்பாலும் கான்ட்ராக்டர்கள் அதுல வந்திருக்கவங்க. ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா, நான் யாரையுமே போட்டியாளர் நினைக்கல. ஏன்னா மக்கள் என்னை தேர்ந்தெடுப்பார்கள், என்னை வெற்றி பெற செய்வார்கள். இந்த பகுதி மக்கள் என்னோடு என்ன சுவாசத்தோடு கலந்தவர்கள். அதனால என்னை வெற்றி பெற செய்வார்கள் என்கிறது எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. அதனால நான் யாரையும் போட்டியாளர்லாம் நினைக்கிறேன். சார், 1999 நீங்க மக்களவை களம் காணும்போது உங்களை எதிர்த்து போட்டியிடுவர்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து திமுக இணைந்தார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி நீங்க போட்டியில் இருந்தது, உங்களை எதிர்த்து போட்டியிடுறது அதே அதிமுகவிலிருந்து பிரிந்து திமுக அதிமுக அமமுக என்னுடைய வேட்பாளராக நின்று கரெக்டா 2019 பார்லிமெண்ட் கேண்டிடேட் இருந்து கொண்டவர். அது சிலது அது மாதிரி ரிப்பீட் ஆகிறது. நம்ம அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நீங்க அவரை தான் கேட்கணும். நீங்க கண்ணகி கோயில் விவகாரத்தை அரசியல்வாதிகள் தொட்டா அவங்களுடைய பதவி போயிடும் அப்படின்ற ஒரு அச்சத்தினால கண்ணகி கோயில் விவகாரத்துல யாரும் தலையிடுறது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு சார். நம்ம கண்ணகி கோயில் இதுக்குமே கேரள வனத்துறையும் கேரள அரசாங்கம் நம்ம தமிழக மக்கள் உள்ள போய் வழிபடுறதுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் போறாங்க. நான் என்ன அரசியல்வாதியா நினைக்கிறது இல்ல. அது தேனி தொகுதியில என்ன யாரு அரசியல்வாதியா நினைக்கிறதா நான் பார்க்கல. நான் இந்த தொகுதிக்கு சொந்தக்காரன். உறவினர்களுக்கு இங்க நம்ம பகுதி மக்களுடைய விருப்பம் எனக்கு தெரியும். அது ஏதோ நான் என்னுடைய விருப்பம் இல்ல. எல்லாம் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு போறப்ப எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்குன்னு மத்திய அரசு மூலம் அதை நிறைவேற்றி தர அனைத்து பட்சம். எனக்கு இதே மாதிரி எனக்கு இறை பக்தியெல்லாம் அதிகம். இதே மாதிரி இந்த நான்சென்ஸ் சென்டிமெண்ட்ல எல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. பக்தி அதிகமா இருக்கிறப்ப, கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறப்ப இதே மாதிரி பயங்களே கூடாது. உண்மையான பக்தி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உண்மையா கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவனுக்கு எந்த பயமும் இருக்காது. அவன் சரியா நடக்கணும், அவ்வளவுதான். சரியா? அந்த 2024-26 அப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் மலரும் சாத்தியம்? அதுதான் நடக்க போகுது. சாத்தியம் இல்லை, அதுதான் நடக்கும். எங்க கூட்டணி மாபெரும் மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். எங்களுடைய முதல்வர் யாருங்கிறத நேற்று ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் சொன்னேன். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திறமையான, தகுதியான, சுயநலம் இல்லாமல் மக்கள் நலனில் ஈடுபாடு உள்ள ஒருவரை, மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒருவரை நாங்கள் வேட்பாளராக அனைவரும் சேர்ந்து ஒரு மனதோடு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. அதை மற்ற கட்சிகளும் ஒத்துக்கொள்வார்கள் நினைக்கிறேன். அது நீங்க அரசியல் கட்சி எந்த கட்சிங்கிறதுலாம் சொல்ல நானே இன்னும் முடிவுக்கு வரல. நான் என்னுடைய விருப்பத்தை சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா பாலாஜி? என்னுடைய வார்த்தைகளை நீங்க உன்னிப்பா கவனிக்க மாட்டீங்க. சுயநலம் இல்லாமல் மக்கள் மீது அன்புடைய, தகுதியும் திறமையும் உடைய ஒருவரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம், எல்லாரும் ஒரு மனதாக. அதுதான் அப்படிங்கிறது வேண்டுங்கிறது என்னுடைய விருப்பம். அதனால இதுல இருப்பாங்களா இல்ல புதுசா கூட ஒருத்தர் இறக்குமதி செய்யலாம். அப்துல் கலாம் மாதிரி ஒருத்தர் கூட நாங்க எல்லாம் சேர்ந்து இறக்குமதி செய்யலாம். நான் உங்க அளவுக்குலாம் பெரிய அரசியல் அறிவுலாம் இல்லைங்க. நான்லாம் உங்க மாதிரி பெரிய மேதையெல்லாம் கிடையாது. ஏன்னா எங்க அம்மா கொண்டாந்து விட்டாங்க, காலத்தின் கேட்டாங்க, நான் அதுல இருக்கேன். விஜய் ஒரு சூப்பர் ஸ்டாரு. ரஜினிக்கு அப்புறம் இப்ப இருக்கிறதுல அவரும் அஜித் தான் டாப்பா இருக்காங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு.
இதெல்லாம் யாருங்க முடிவு பண்ணணும்? எஜமானர்கள் மக்கள் தானே முடிவு. நான் சொல்ற மாதிரி நடக்க போதா? நீங்க சொல்ற மாதிரி நீங்க உங்க எதிர்பார்ப்பு நடக்குமா? மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை நடக்கும். அது மக்கள் முடிவு செய்யிட்டு நம்ம 2 பேரும் என் மண்டையை உடைச்சிக்கிட்டு எங்களுடைய விருப்பம், எங்களுடைய நம்பிக்கை உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் 26ல் ஆட்சி அமைத்து ஒரு சிறந்த மக்களாட்சியை கொடுக்கும். ஊழலற்ற மக்களாட்சியை, எந்த ஒரு தனி மனிதனின் சுயநலத்துக்காக அரசாங்கத்தை பயன்படுத்த முடியாத ஒரு மக்களுக்கான ஆட்சியாக, எப்படி பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா மாதிரி ஒரு மக்களுக்கான ஆட்சி நடக்கும். அண்ணாமலை சார் எலெக்ஷனுக்கு பிறகு 2024 ஜூன் 4 அதுக்கு பிறகு இந்த கட்சியும் ஓபிஎஸ் பின்னால போவாங்க அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு அவர் ஒரு பெரும் தலைவரா அவர் சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க தமிழகம் முழுக்க போய் உங்களுடைய ஆதரவு கூட்டணி கட்சியாக இங்க என்ன பேசினாரு? இங்க என்ன பேசினாரு அண்ணாமலை? இங்க என்ன பேசினாரு? ராமநாதபுரத்தில் என்ன பேசினாரு? நீங்க சொன்னாதானே நான் பதில் சொல்ல முடியும். நீங்க பேசும்போது ஜூன் 24 பிறகு ஜூன் 4க்கு பிறகு தொண்டர்கள் எல்லாம் உங்க பின்னால வருவாங்க அப்படின்னு சொன்னாரு. சரி, அங்கே அதே மாதிரி கருத்து சொன்னாரு. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு கட்சியினோட தலைவரா தமிழகம் முழுக்க போய் பிரச்சாரம் பண்றீங்க. இங்கே நீங்க ஒரு வேட்பாளர் இருக்கும்போது அதே பன்னீர்செல்வம் ஒரு கட்சியினோட தலைவரா தன் அறிஞர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவர் அந்த தொகுதியை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அவர்கிட்ட எப்படி தொண்டர்கள் போவாங்க? அன்னைக்கே பாலாஜி கேட்டார் இதை கரெக்டா. அன்னைக்கு ஆண்டிப்பட்டி ஆபீஸ்ல உங்க பின்னாடி வருவாங்கன்னு சொல்றாங்களே அண்ணாமலை. அப்புறம் பன்னீர்செல்வம் அதிமுக மீட்பேன்னு சொல்லி திரு பன்னீர்செல்வம் போராடிட்டு இருக்காருன்னு கேட்டார். அண்ணாமலை உங்களை தானே சொல்லுவீங்க? அப்படி இல்லை, அண்ணாமலை சொன்னது திரு அண்ணாமலை டிடிவி தினகரன் சொன்னா அதுல எப்பயுமே பிராக்கெட்ல பன்னீர்செல்வம் இருப்பாரு. திரு ஓபிஎஸ் சொன்னார்னா பிராக்கெட்ல பன்னீர்செல்வம் இருப்பாரு. அவர் எங்க 2 பேரையும் சகோதரர்களா பார்ப்பாரு. எங்க 2 பேரையும் அவர் ரொம்ப நட்பு ரீதியா எங்க 2 பேரோட பழகுவாரு. எப்பயுமே நீங்க அவர் இனிமே எப்ப பேசினாலும் டிடிவி தினகரன் சொல்லி பேசினார்னா அதுல பிராக்கெட்ல ஓபிஎஸ் சேர்த்து சொல்றாருன்னு அர்த்தம். ஓபிஎஸ் பத்தி பேசினார்னா அதுல டிடிவி தினகரனும் பிராக்கெட்ல இருக்காருன்னு அர்த்தம். அதனால இந்த குழப்பம்லாம் உங்களுக்கு தீந்துரும். ஓபிஎஸ் இன்றைய நிலைமையில அவர் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு நல்ல மனிதர், நல்ல தலைவர் தான் அவர். அவர் தொகுதியை விட்டு வெளில வர முடியாத சிச்சுவேஷன் என்னன்னா, ஒரு புதிய தொகுதி புதிதாக போய் அங்க போட்டிடுறாரு. அதனால கவனம் செலுத்தி வெற்றி பெறணுங்கிறது அங்கிருந்து வர முடியாத சூழ்நிலை இருக்காரு. அதை தவறா பார்க்க முடியாதுல்ல. நானே இப்ப தேனினால 10 நாள் வெளில போயிட்டு வர்றேன். நானே போய் வேற ஏதோ ஒரு தொகுதிக்கு போனா கொஞ்சம் அங்க வரணும் இங்க வரணும்னு கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, பொதுமக்கள் எதிர்பார்ப்பாங்க. இப்ப இங்கேயே நீங்க இங்க வரணும் அங்க வரணும்னு சொல்லி என்னால போக முடியாம தானே என் ஒய்ஃப் இப்ப கூட போயிட்டு வராங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, மக்கள் எதிர்பார்ப்பா நிர்வாகிகள் சொல்லுவாங்க. அது மாதிரி திரு பன்னீர்செல்வம் அவர்கள்ட்ட நான் பார்த்த கூட முடிஞ்சா வாங்கன்னு தான் சொன்னேன். அது மாதிரி அண்ணாமலை கூட சொன்னாரு, அண்ணா பன்னீர்செல்வம் அங்க வருவாருன்னு கூட பேசினார். அவரால் போக முடியாத காரணம், ஒரு பெரிய தலைவரா இருக்கிறவரோ ஒரு தலைவரா இருக்கிறவரோ தொகுதியை விட்டு வெளில போக முடியலன்னா அவங்க தலைவர் இல்லைன்னு சொல்றது அது எனக்கு தெரியல எவ்வளவு தூரம் சரி. வாக்குப்பதிவுக்கு ஓரிரு நாட்கள் தான் இருக்குன்ற சூழ்நிலையில அதிமுகவும் திமுகவும் எப்படி கள்ளக்கூட்டணி அப்படி தொடர்றதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, சில இடங்கள்ல திமுக வேட்பாளர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், சும்மா என்கிட்ட கேக்குறீங்க. இந்த ஊர்ல எனக்கு ஓட்டு போடலன்னா அண்ணா திமுக ஓட்டு போடுங்கன்னு ஓட்டு கேட்டிருக்காரு. அது அங்க உள்ள எங்க நிர்வாகிகளை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கு டிவியில பாக்குற திரு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா திருவண்ணாமலையில உங்க பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு, இங்க அமைச்சர் வேலு திமுக ஓட்டு போடுங்க, இல்லாட்டி போடலன்னா அண்ணா திமுக போடுங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்கிறாரு. அவங்க எங்களுக்கு என்டிஏ கூட்டணி பயப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. இது இங்க திமுக வேட்பாளர் அப்படி கேட்டதாகவே நமது ஆண்டிப்பட்டி யூனியன்ல ரெங்கசமுத்திரத்திலேயோ நாச்சியார்புரத்திலேயோ அந்த பகுதியில கேட்டதா அன்னைக்கு நான் போனப்ப சொன்னேன். எங்க நிர்வாகிகள் சொல்றேன் எங்க வெற்றிய இருவரும் சேர்ந்த திமுகவுக்கு அந்த கஞ்சா வியாபாரத்துக்கும் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கும் போதை மருந்து வியாபாரத்துக்கும் எதிராக மக்கள் ரொம்ப கோபப்படுறாங்க. இங்க விவசாயிகள்ல இருந்து அனைத்து தரப்பு மக்களும் அது அடிக்கிட்டே போலாம். எந்த தேர்தல் வாக்குறையும் காத்துல பறக்குது, சரியா?
அதனால திமுக மேல ஏன்டா பழனிசாமி மேல உள்ள கோபத்துல நம்ம இவருக்கு ஆட்சி கொடுத்தோம் தெரிஞ்சிருப்பாங்க நினைச்சு. அதனால திமுக மேல ஒரு மாபெரும் அதிருப்தி எதிர்ப்பலை இருக்கிறது உங்களுக்கும் தெரியும். அந்த ஓட்டுகள் அதனால எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் என்டிஏ கூட்டணிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் பழனிசாமி அவரும் தானே சொல்றேன், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டு இருந்தேன், கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை இவங்க வேட்பாளரை வச்சு புரட்சி தலைவர் சின்ன ரெட்டலையை காட்டி மக்களை, குறிப்பா பாமர மக்களை ஏமாற்றி அந்த ஓட்டுகளை பிரிச்சா எங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் உண்மை, அது கிடையாது. மக்கள் அதெல்லாம் தெளிவா இருக்காங்க, தெளிவா வாக்களிப்பாங்க. இங்கேன்னு இல்லை, எல்லா இடங்கள்லயும் எனக்கு தெரிஞ்சு அதிமுக 3வது இடத்துல தான் இருக்கு. நீங்க என்ன ஜெயிக்க வைங்களா, ஆட்டோமேட்டிக் அவங்க நினைச்சிருவாங்க. நீங்க நான் ஜெயிச்சுட்டேன்னு தெரிஞ்சா ஜூன் 4ஆம் தேதி சாயங்காலம் மக்கள் எல்லாம் நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தானா நின்றுடும். கஞ்சா கடத்தல், கரெக்டா, இதே மாதிரி கனிம வள கொள்ளை, இதே மாதிரி இந்த நம்பர் 2 மக்களை அரசாங்க சொத்துக்கள் திருடப்படுவது எல்லாமே நின்றுடும். அது மாதிரி என்கிட்ட எங்களுக்கு கொடுத்த பட்டாவை நேற்று நம்ம கோடாங்கிப்பட்டியில அங்க நம்ம பட்டியலின மக்கள் என்னை பார்த்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. அதில் எங்க 97 பேருக்கு வழங்கப்பட்ட பட்டா, ஆதி திராவிடர் நலத்துறையில் வழங்கப்பட்ட பட்டா, இன்றைக்கு ஒரு தனியார் வந்து இது எங்களுக்கு உள்ளது, நீங்க காலி பண்ணுங்கன்னு சொல்லி மிரட்டுறாரு. நீங்க வந்துட்டீங்க, இதை சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அது மாதிரி எந்த மூலமுடுக்குல நடந்தாலும், இங்க மாத்திரம் இல்ல, மதுரை மண்டலத்துல எங்க தப்பு நடந்தாலும் எனக்கு வரும். அதை நம்ம சரி பண்ற இடத்துல நம்ம இருக்கோம், அது சரி பண்ணிடுவோம். அப்படிதான் இருக்கா? அதிகங்களா நீங்க சொல்றீங்க. அல்ல, அவங்க அரசியலுக்கு வர விருப்பம் இல்ல, அவங்களுக்கு விருப்பம் இருந்தா எந்த ஒரு என் ஒய்ஃபுங்கிறதுக்காக அரசியல்ல வர விருப்பப்படுறாங்கன்னு வச்சுங்க. அதை நான் வந்து எங்க கட்சியில வேணா நீ வேணான்னு சொல்ல முடியும். இப்ப என் மகள் இருக்கு, அதுக்கு திருமணம் ஆயிட்டு, அது ஒரு பெரிய காங்கிரஸ் குடும்பத்தில் கட்டி கொடுத்துருக்கோம். அந்த குடும்பத்துல இருந்து என் பொண்ணை எலெக்ஷன் நடத்தணும்னு விருப்பப்படுறாங்கன்னு வச்சுங்க. ஏன்னா என் மகளோட கணவரோட தாத்தா வந்து எம்பியா இருந்தவர் தெரியும் உங்களுக்கு. அவரு அதுக்கு முன்னாடி இருந்த தாத்தா பெரிய காங்கிரஸ்ல பெரிய தலைவர், காமராஜருக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தவர் தெரியும் உங்களுக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க, கிருஷ்ணசாமி வாண்டியாரு. இப்ப என்னுடைய சம்பந்தியே வந்து அங்க மாவட்ட தலைவர் காங்கிரஸ்ல. அவங்க ஒரு அரசியல் குடும்பத்துல தான் நான் பொண்ணு கொடுத்துருக்கேன். அவங்க நாளைக்கு என் பொண்ணு நிக்கணும்னு சொல்லுவேன், அவங்க நிறுத்தணும்னு சொல்லி இருந்துச்சுன்னா நான் போய் அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. இது ஒரு தனிநபருடைய விருப்பு வெறுப்பு, சரியா? இன்னொன்னு எத்தனையோ வேட்பாளர் மாதிரி தகுதி இருந்தா அவங்களை நிறுத்துறதுல தப்பு இல்லை. ஆனா அது அவங்க தனி மனிதருடைய விருப்பம் விருப்பம். என் ஒய்ஃப் இப்ப வந்து ஓட்டு கேட்கறது என்னால போக முடியாத இடங்களுக்கு போறாங்க. அவங்க தான் கிளியரா சொல்றாங்களே, அரசியல் கேள்விகள்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, அது என் கணவர்கிட்ட கேளுங்கிறாங்க. அவங்க போறது டோட்டல். இன்னும் நான் இங்க எம்பியா இருக்கிறப்ப நான் வர முடியாத நேரத்தில் கோயில் குளத்துக்கெல்லாம் பணம் கொடுக்க அவங்க வந்திருக்காங்கல்ல, தெரியுமில்ல பாலாஜி உங்களுக்கு, நீங்களே கூட போயிருப்பீங்க. அப்ப அதே மாதிரி தான் அவங்க இப்ப வந்து நான் போக முடியல. என் மனைவி, எனக்கு ஒரு பையன் இருந்தா போயிருப்பார் ஓட்டு கேட்க. ஏன் வார்டு, நம்ம முனிசிபாலிட்டி வார்டு எலெக்ஷன்லயே நம்ம வீட்டு பெண்டுகள் பிள்ளைகள்லாம் ஓட்டு கேட்பாங்கல்ல, அதே மாதிரி தான் போறாங்க. அவங்களுக்கு அரசியலுக்கு வர்ற விருப்பம் இல்லை, அதுதான் உண்மை. இன்னொன்னு சொல்லட்டுமா, எங்க கட்சிக்காரங்க கலண்டா பண்றத இந்த கரிகால இந்த நல்லசாமியில, நீங்க போய் எங்க சோழ நல்ல சுத்துங்க, அண்ணி அனுப்பி வைங்க, அங்க எல்லாம் கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. எங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் ஜனா முதற்கொண்டு, சார் பேஸ்புக்ல போய் நீங்க காணும் சார், சோசியல் மீடியால நம்ம ஆளுகள, நம்ம ஏஎம்எம்கே ஐடிவிங்களே நீங்க ஒண்ணுதான் வரீங்க, அவங்க 10 வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கலண்டா பண்றாங்க. இன்னும் சில நிர்வாகிகள் எங்களுக்கு பரவாயில்ல, நாங்கெல்லாம் சிஸ்டர் அணியில இருக்கோம், நீங்க எல்லாம் இந்த வயசான கனவெல்லாம் கூட போது, இவரை பார்த்து சொல்ல நீங்க வேணா அவரோட இருங்க அப்படின்னு சொல்லி கலண்டா பண்ணிக்கிறாங்க. அவங்க என் ஒய்ஃப் ரொம்ப மெச்சூர்டு, அவங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதாவது என் முகம் குண்டா இருக்குல்ல, அதுக்காக அவங்க சொல்லன்னு சொல்லாங்க.
அது பயங்கரமா வைரல் ஆயிட்டாம்ல. இன்னொன்று அவங்களுக்கு என்னன்னா, நான் அவங்க அத்தை பையன் தான். நீங்க பாக்குறப்ப நல்லா லட்சணமா இருக்கீங்கன்னு சொல்றீங்களா, அதுல அவங்களுக்கும் கொஞ்சம் பொறாம, அதனால அப்படி மாத்தி பேசுறேன். ஒன்னே சொல்றேன், என் சுவாபம் உங்களுக்கு நல்லா தெரியும். சும்மா என்ன போட்டு நோண்டிட்டு இருக்காரு. நான் பதவிகள்லாம் எனக்கு தகுதி இருந்தா தேடி வரணும்னு நினைக்கிறேன். நான் பதவியெல்லாம் வேணும்னு நினைச்சா 2001 செப்டம்பர் 21 அம்மா முதல் பதவியிலேருந்து இறங்குறப்ப நான் அந்த காய் நகரத்தில் தான் வந்திருக்க முடியும். இன்னும் சொல்ல போனா 2017 எங்க சித்தி அந்த பிப்ரவரி 14 பதவியேற்க முடியாம பெங்களூர் போன நேரத்தில் நினைச்சு தான் வந்திருக்க முடியல. நாங்க என்ன எடப்பாடி தான் பெரிய இவர், அவரு இன்டர்நேஷனல் லீடர், அவரு இல்ல இவர் சிங்கப்பூர் உருவாக்கினார லீக்வான் யூ, அவரு அப்படி இல்ல. நினைச்சா எனக்கு அது மாதிரி விருப்பம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அம்மாவே என்ன முத பாருங்க, நான் 88 அவங்க கூட இருக்கிறவன். என்னை முத தேர்தலில் இறக்கி விட்டு தான் என்ன அரசியலுக்கே கொண்டு வந்தாங்க. என்னோட நேரடி அரசியல வேட்பாளர் தான் வந்தேன். புரியுதா உங்களுக்கு? அது நான் அம்மாட்ட வச்ச கோரிக்கை. ஏன்னா 95, 96 என்ன ராஜ்யசபாவுக்குள்ள கொண்டு வரணும்னு நான் பிரியப்பட்டாங்க அம்மா. நான் வேணாமான்னு சொன்னப்ப, இதை நான் எதை பெருமைக்கு சொல்லிக்கல, நடந்தது நீங்க கேட்டதுனால சொல்ல வர்றேன். அவங்க 98 என்ன வேட்பாளராக நிறுத்துறதுக்கு இருந்தாங்க. அது கட்சியில் உள்ளவங்க தான் தெரியும். நான் எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லாததால வேணாண்டேன். 99 நான் தவிர்க்க முடியாம வந்ததுதான், ஒரு ஆக்சிடென்ட் தான். இன்றைக்கு அதே நம்மளுடைய டெஸ்டினி ஆயிட்டு. மறுபடியும் வெளில போன அம்மா சொல்லி திரும்பவும் 17 அம்மா மறைவுக்கு போய் வர்ற மாதிரி ஆயிட்டு, கட்சி தொடங்குற மாதிரி ஆயிட்டு. இதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை. இல்லங்க, நீங்க இது பொது சிவில் சட்டங்கிறது இப்ப உள்ள கோரிக்கை இல்லைங்க. அது நேரு காலத்திலே அதெல்லாம் அவங்க கொண்டு வர்றதுக்கான முயற்சி எடுத்தாங்க. டாக்டர் அம்பேத்கர் எடுத்த முயற்சி உங்களுக்கு தெரியும். அப்ப அப்ப இருந்த ஜின்னா போன்ற, நான் சொல்றது உண்மையான, நீங்க செக் பண்ணீங்க. பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தப்ப இந்தியா சுதந்திரம் வந்த உடனே எல்லா தலைவர்களும் முடிவு பண்ணது. இவரு அண்ணல் அம்பேத்கர் உட்பட அவர் தானே இதே உருவாக்கினாரு. அப்பயே வந்தது அது. அதுல அதே மாதிரி இந்த சிஏ யாருடைய குடியுரிமையும் பறிக்க வந்த சட்டம் இல்ல. வெளிநாடு, இந்த மத சார்புள்ள நாடுகள்ல மதத்தின் பெயரால பாதிக்கப்படுறவங்க இங்க வர்றவங்களுக்கு, எல்லா மதத்தினர்களுக்கும் அது உண்டு, இஸ்லாமியர்களுக்கும் உண்டு. இது ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் கொடுத்தாங்க. 16 வருஷம் அப்படி வெயிட் பண்ண வேணாம், 5 வருடம் 6 வருடம் ஆனாலும் ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் கொண்டு, அதுல அவங்க மத ரீதியா பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அதனால அவங்க 16 வருஷம் ஸ்கீம்ல வரட்டு இருக்காங்க. இங்க இந்தியாவில் வாழ்ற யாருடைய குடியுரிமை, அது பெரும்பான்மையா இருந்தாலும் சரி, சிறுபான்மையா இருக்கிற இஸ்லாமியர்களா இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், யாருடைய குடியுரிமையை பறிக்கிறதுக்கான சட்டம் கிடையாது. வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வர்றவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம். அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது 4 பேர் குடியுரிமை கிடைக்கட்டுங்கிறது தான். சரியா? அதனால தவறான புரிதலும் தவறான பிரபகண்டாவும் பண்றாங்க இந்த திராவிட அரசியல்ங்கிற பேர்ல குழப்பம் நடத்துறவங்க. மற்றபடி ஒரே நாடு ஒரே தேர்தல் தப்பில்லையே. ஏன்னா இன்னொன்று உங்களுக்கு தெரியும், பிஜேபி 356க்கு எதிரானவங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஆர்டிகல் 356 இம்ப்ளிமெண்ட் பண்ணவே விரும்ப மாட்டாங்க. அவங்க அதுக்கான எதிரானவங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே எக்ஸ்பெண்டிச்சர்ல முடிக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். அது எப்படி பிராக்டிக்கலா எப்படி முடியுங்கிறது, எப்ப முடியுங்கிறது தெரியல. அதே மாதிரி 7 முறையில அசம்பிளி சேர்த்து தான் நடத்தணும். 7 கட்டமா நடத்துறது நல்லது தானே. ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லியிருக்காங்க. ஒரே நாடு ஒரே நாள்ல தேர்தல்னு சொல்லல அவங்க. இது எப்பயுமே இந்த பல கட்ட தேர்தல் இந்த போலீஸ் போர்ஸ் யூஸுக்கும், சில இடங்கள் தமிழ்நாட்டில் பெரிய அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராது. சில மாநிலங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னும் சில போலிங் பூத்தெல்லாம் கொஞ்சம் இதா, அங்கெல்லாம் சட்ட ஒழுங்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு இருக்கிறதுனால பல கட்டங்கள் நடத்துறாங்க. தேனி மாவட்டத்தின் செல்லப்பிள்ளை பாராளுமன்ற வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் நீங்க ஜெயிச்சு வந்தா தேனி மாவட்ட பத்திரிகையாளர்களுக்கு
பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனை. பல ஆண்டுகளா அதிமுக, திமுக மற்ற எந்த கட்சி வந்தாலும் இதுவரைக்கும் மற்ற மாவட்டத்துக்கு பத்திரிகையாளருக்கு இடமோ இதுவரை கொடுத்துருக்காங்க. தேனி மாவட்டத்தில் இதுவரைக்கும் பத்திரிகையாளருக்கு எதுவுமே கொடுக்கல. கடந்த முறை 54க்கு பட்டா கொடுத்தாங்க, அதுவும் போலி ஆயிடுச்சு. நீங்க வந்தா கண்டிப்பா செய்வீங்க. தேனி மாவட்டம் செல்ல பிள்ளை உங்களுக்கு வளைக்கிறோம். அந்த பத்திரிகையாளர் வந்து வருத்தத்தோட தெரியும். என்ன அடிச்சு ஏற்கனவே கொடுத்தது ரத்தாயிட்டா? போலி பட்டாவை கொடுத்துட்டாங்க. எந்த கவர்மெண்ட்ல? பழனிசாமி கவர்மெண்ட்லயா? இப்ப பழனிசாமி கவர்மெண்ட் தானே அது. போன முறை பங்கத்தமிழ் பேட்டி கொடுக்கும்போது நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு கண்டிப்பாக 5 சென்ட் இடம் தருவோம் சொன்னாங்க சார். இது வரைக்கும் எவ்வளவு பேர் இருக்கீங்க? இதுவரைக்கும் கொடுக்கல. எவ்வளவு பேர் இருக்கீங்க? 118 பேர் இருக்கு சார். 118 பேர் இருக்கு சார். சரி, மாவட்ட நிர்வாகிகள் சார். போன முறை 54 பேர். 118 பேர்னா எத்தனை சென்ட் வரும்? 5ன்னா எத்தனை ஏக்கர் வரும்? எத்தனை ஏக்கர் வரும்? ஒரு 10 ஏக்கர் வருமா? 10 ஏக்கர் நல்ல இடத்தை பார்த்து நம்மளே வாங்கிடுவோம். உங்களுக்கு அரசாங்கத்து மூலம் நம்ம இன்னும் 2 வருஷத்துக்கு நம்ம திராவிட மாடல் தான் ஓடும். திராவிட மாடல் செய்யாது, எல்லாம் பேசுறது செய்யாது. அவங்களுக்கு அவங்க குடும்பத்தை தவிர, அவங்க மாப்பிள்ளை, அவங்க பையனை தவிர யார் மேலேயும் அக்கறை இருக்காது. சும்மா தமிழை வச்சு ஏமாத்துறாங்க. அந்த கட்சி அவங்க அப்பாவை கொண்டு அண்ணா உருவாக்கின கட்சியை வச்சு வியாபாரம் நடத்திட்டு இருக்காங்க. பழனிசாமி எப்படி தலைவர் உருவாக்கின கட்சியை வச்சு வியாபாரம் தானே அவங்க பண்றாங்க. இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி வியாபாரம் செய்ய வந்த கம்பெனி அரசியல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப இங்க திமுக, அண்ணா திமுகங்கிற அண்ணா உருவாக்கிய அரசியல் இயக்கமும், தலைவர் உருவாக்கிய அண்ணா திமுகவும், அம்மா கட்டி காத்த அண்ணா திமுக, திமுக 2 கட்சியும் அந்த அமைப்பை இன்னைக்கு வியாபார ரீதியா பயன்படுத்துறாங்க. அதாவது அரசியல் கட்சிகள் வியாபாரம் பண்ண போயிட்டாங்க. இங்கிலீஷ்காரன் பண்ணதை, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பண்ணதை இவங்க ரிவர்ஸ்ல பண்றாங்க. வியாபார நோக்கத்துல தான் அந்த ஆட்சிகள் நடக்குது. இது உண்மைதானே? அது இல்லாத ஒரு ஆட்சி கொண்டு வரணும் தான் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஆட்சி வரணுங்கிறேன். ஏன்னா பிஜேபி ஊழல் ஆட்சியும் கிடையாது. அவருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க எந்த தனி மனிதர்களுக்கும் ஊழல் பண்றதை அளவு பண்ண மாட்டாங்க. அது கம்யூனிஸ்டை விட ஸ்ட்ராங் பொலிட் பியூரோ மாதிரி பியூரோ உள்ள கட்சி. அங்க ஒரு சின்ன முடிவு கூட எல்லாம் கூடிதான் முடிவு எடுப்பாங்க, தெரியுமில்ல? அதனால கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் இருந்தாதாங்க, வியாபார நோக்கம் இல்லைன்னா தான் மக்களாட்சி நடக்க முடியும். நான் சிம்பிளா தான் சொல்றேன். ஏன் என்டிஏன்னா அந்த அளவுக்கு நாங்க வளரல, அதனால கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்றேன். அது என்டிஏ கூட்டணினா மக்களுக்கு சேவை செய்ய முடியும்னு நம்ம பார்ப்போம். இல்லைன்னா ஒரு 2 வருஷம் பொறுத்துங்க. இல்லைன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து நல்ல இடமா பார்த்து ஒரு 10 ஏக்கரை நாம எல்லாம் சேர்ந்து முயற்சி செஞ்சு வாங்கி அருமையா லேண்ட் வாங்கிடும். கரெக்டா? அதுக்கு நான் உங்களுக்கு கூட இருப்பேன். 10 ஏக்கர் பாருங்க, அதை நம்ம பேசி நல்ல உள்ளங்களை எல்லாம் சேர்த்து அதை நம்ம வாங்கிடுவோம். மக்கள் உங்களிடம் பிரிச்சுட்டாங்க, பிரிச்சுட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அதுல ஒரு சிலர் யார் துரோகம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்கிறீங்க. அந்த துரோகி யாருங்கிறத இந்த மக்கள் கூட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது தேனி தொகுதிக்கு வரவிடாம சில பேர் செய்த சதியால நான் வர முடியல. அவர்கள் யாருன்னு உங்களுக்கு, ஏன்னா இங்க மக்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். அதை என்னுடைய சுவாபம், நான் எனக்கு துரோகம் பண்ணவங்களை போய் சொல்ல விரும்பல. ஏன்னா அது சொல்ல முடியாத நபர்கள், சொல்லக்கூடாத நபர்கள், புரியுதா? என்ன கூட நேற்று தந்தி டிவியில கேட்டாங்க, உங்களை வனவாச அனுப்புனது அம்மாதான்னு கேட்டாங்க. ஆமாங்க, தசரதன் தானே ராமர் அனுப்புனாருன்னு சொன்னேன். அப்ப யாரு கைகேயின்னு கேட்டாங்க. அந்த கைகேயி ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். அதை நான் சொல்ல விரும்புறேன். அது இப்ப இல்ல, என்னுடைய ஆட்டோபயோகிராபியோ பயோகிராபியோ வரப்ப அதுல இருக்கும். 55 நீங்க அதிமுக எடுக்கணும் அப்படின்ற முயற்சியில இருக்கீங்க. ஓபிஎஸ் ஐயாவும் அந்த மாதிரி முயற்சியில இருக்காங்க. சசிகலாவும் அந்த முயற்சியில இருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க ஏன் சார் உங்களுக்காக வாக்கு சேகரிக்கவும் உங்களுக்கு ஆதரவாக? இப்ப அவங்க இந்த அமைப்பு இல்ல, அவங்க நீதிமன்றத்தில் இது பண்றாங்க. அதிமுக எங்க கட்சி, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்னு கிளைம் பண்றாங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருந்துட்டு எங்களுக்கு ஓட்டு கேட்கிறப்ப அவங்க அமமுகவுக்கு ஓட்டு கேட்டாங்கன்னு நீதிமன்றத்தில் அவங்க தொடர்ற வழக்கில் சட்ட ரீதியா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பன்னீர்செல்வத்துக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா திரு ஓபிஎஸ்க்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அவரை அந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்டு அவர் சட்ட ரீதியா அந்த கட்சி வேணும்னு போராடுறப்ப அவர் மீட்பு குழுன்னு இருக்காரு. எல்லாம் ஒரே கூட்டணியில இருக்கும். அதனால கூட்டணிக்கு வந்தா அது வேற. அவர் இப்ப சில பேர் கேட்டாங்க, அவரு
தாமரையிலேயோ குக்கர்ல நிக்கலாமே உங்க நண்பர், பட் அது நிக்க முடியாது. ஏன்னா அவர் அந்த கோர்ட்ல நடக்கிற கேஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வெளில வர மாதிரி ஆயிடும். எப்படி நான் வந்து அமமுக தொடங்கணும்னு அந்த கேஸ்ல இருந்து விட்ரா பண்ணல, நீங்க இன்னொரு கட்சி தொடங்கிட்டு இன்னொரு கட்சியில உறுப்பினர் ஆன மாதிரி ஆயிட்டு நீங்க அந்த கேஸை நடத்த முடியாது. அதிமுக சட்டத்திட்ட விதிப்படி அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அது நீங்க இல்ல நீங்க அதெல்லாம் அவங்களதான் கேட்கணும். நான் யாரையும் போய் என் ஒய்ஃபே என்ன சொன்னேன், அவங்களுக்கு விருப்பம் இருந்தா நான் என்னங்க பண்ண முடியும்னு கேட்டேன். ஏன்னா என் கட்சியில வேணாம்னு நான் சொல்ல முடியும் அப்படின்னு. அதே மாதிரி நான் ரொம்ப சுதந்திரமானவன், அதனால நான் சுதந்திரமா இருக்கீங்கன்னா அடுத்தவங்க சுதந்திரத்துல தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நிறைவா அதிமுகவும் அந்த இரட்டை இலையும் தேர்தல் வரைக்கும் தான் எடப்பாடி பழனிசாமி சார். எனக்கு ஜோசி எல்லாம் சொல்ல தெரியாது. இரட்டை இலை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார் பழனிசாமி. ஒரு 5-6 பேர் சேர்ந்த ஒரு சுயநல கும்பல், பதவி வெறி, என்ன சொல்றது, இன்னும் சொல்ல போனா துரோக சிந்தனை, தான் மட்டும் வாழணும் மற்ற யாரும் இருக்கக்கூடாதுங்கிறதுல அந்த புரட்சி தலைவருடைய தொண்டர்களுக்கு, புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சதே திமுக இருந்து ஒரு 2000 பேர் சேர்ந்து 1500 பேர் சேர்ந்து பொதுக்குழுவை கூட்டி நீக்கிட்டாங்க. அதனாலதான் அதே மாதிரி ஒரு நிலைமை அதிமுக தலைவி நடக்கக்கூடாதுன்னு அவருடைய பேசிக் சட்டத்திட்டமே உறுப்பினர்கள்லாம் சேர்ந்துதான் தலைமையை தேர்ந்தெடுக்கணுங்கிறதே அடிப்படையே சிதைச்சிட்டு இன்றைக்கு அந்த அடிப்படையை பவுண்டேஷனே அடிச்சுட்டாரு. அதனால அது ரொம்ப பலவீனமாயிட்டு இருக்கு. மக்களும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு எதிராயிட்டாங்க. அவருடைய துரோகம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அந்த இயக்கம் பலவீனப்பட்டு அதுல அந்த பேருக்கும் அந்த சின்னத்துக்கும் ஒட்டிட்டு இருக்கிற அங்க தவித்துட்டு இருக்கிற தொண்டர்கள்லாம் உண்மை உணர்ந்து எல்லா அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களோட இணைவாங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது விரைவில் நடக்கும். போது ரொம்ப லெங்க்தியா இருக்குது.